தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கோள்களும் வெவ்வேறு தூரம் மற்றும் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகின்றன. சில நேரங்களில் அவற்றின் பாதைகள் குறுக்கிடுவதைப் போல தோன்றும். ஆனால் கோள்களின் சீரமைப்பு அல்லது அணிவகுப்பானது விண்வெளியில் ஒரு சரியான நேர்கோடு அல்ல என்பதால் இது ஒரு தற்காலிக சீரமைப்பாக மட்டுமே உள்ளது. இந்த நிகழ்வு ஒரு அரிய நிகழ்வு இல்லை, அரியல் நிகழ்வு இல்லை, ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அரிய நிகழ்வு இந்த சென்ஸ் என்னென்னா, ஒரு சில வருடங்களுக்கு ஒரு தடவை வருது. 2023 வந்தது, 19 வந்தது. அந்த சமயத்தில் எல்லா கோள்களும் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சில கோள்கள் 2, 3, 4 அந்த மாதிரி தெரியலாம். இப்போ ஒரு 6 கோள்களும் தெரியுது. இருந்தாலும் சூரிய மண்டலத்தின் கோள்கள் அனைத்தும் ஒரே தளத்தில் சூரியனை சரியாக சுற்றி வராததால் 2க்கும் மேற்பட்ட கோள்கள் ஒரே நேரத்தில் இணைவது ஒப்பீட்டளவில் அரிதானது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோள்களை எல்லாமே நம்ம ஒரே இரவில் பார்க்குறோங்கிறது தான் முக்கியமான குறிப்பு. நேர்கோடுங்கிறது நம்ம கோடு ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி கிடையாது. அந்த வகையில் வரும் ஜனவரி 22ஆம் தேதி முதல் மாதத்தின் இறுதி வாரம் வரையிலும் 6 கோள்களின் அணிவகுப்பு என்ற அரிய நிகழ்வு அரங்கேற உள்ளது. குறிப்பாக வரும் 25ஆம் தேதி 6 கோள்களின் அணிவகுப்பு உலகெங்கும் உள்ள பெரும்பாலான இடங்களில் நன்கு தெரியும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் மாலையில் சூரியன் மறைவுக்கு பிறகு செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், வெள்ளி, சனி ஆகிய 6 கோள்கள் வானில் இணைய உள்ளன. இதில் செவ்வாய், வியாழன், வீனஸ், சனி ஆகிய 4 கோள்களை வெறும் கண்களாலேயே காண முடியும். நெப்டியூன், யுரேனஸை தொலைநோக்கி அல்லது சக்தி வாய்ந்த பைனாகுலர் மூலமாகவே காண முடியும். செவ்வாய், வியாழன், சனி, வெள்ளி இதெல்லாமே தெரியுது. ஜூபிட்டர், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் பெருங்கண்ணுக்கு தெரியாது. ஒரு சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப் இருந்தால் தான் பார்க்க முடியுங்க. இந்த அரிய வான் நிகழ்வையொட்டி சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறிவியல் மையங்களில் பொதுமக்களுக்காக இரவு வானோக்கும் சிறப்பு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 22 முதல் 25 வரை இந்த நிகழ்வு நடைபெறுவதால் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேர்கோட்டில் வரலங்க, அதாவது அது சுற்றுப்பாதையில் வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு என்னென்னா ஒரே பார்வை கோணம், நேர்கோடுங்கிற சொல்கிறத விட ஒரே பார்வை கோணத்தில் ஜூபிட்டரை விட சாட்டர்ன் ரொம்ப தொலைவில் இருக்குது. யுரேனஸ், நெப்டியூன் அதை விட மிக பல கோடி தொலைவில் இருக்குது. அதனால் தொலைவில் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு எல்லாமே ஒரே வரிசையில் இருக்கிற மாதிரி. அதாவது உதாரணமாக என்ன சொல்லணும்னா, ஒரு ரேஸ் ட்ராக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, தூரத்தில் இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உங்களை பக்கத்தில் போகிற ட்ராக்கில் வேறு வேறு ட்ராக்காக இருந்தாலும் எல்லாமே போயிட்டுருக்கும். வேறு வேறு ட்ராக்கில் இருந்தாலும் உங்கள் பார்வைக்குள்ளே ஒரு 4 காரோ 5 காரோ தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிளானட்ஸ் ஒரே திசையில் நம்ம பார்க்குறோம். இந்நிலையில் இந்த கோள்களின் அணிவகுப்பு காரணமாக சுனாமி, பூகம்பம், உலகளாவிய பேரழிவுகள் ஏற்படும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்து கோவை கொடிசியா சாலையில் உள்ள மண்டல அறிவியல் மையம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது வானியல் நிகழ்வு. ரோட்டில் ஒரு பஸ் போகுதுன்னா அது உங்களை என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி அது பாதையில் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இது நிகழ்வு. அதாவது கோள்களின் அணிவகுப்பு காரணமாக சுனாமி, பூகம்பம், உலகளாவிய பேரழிவுகள் ஏற்படுவதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்லை என்றும், இந்த கோள்களில் அணிவகுப்பானது அனைவரும் கண்டு மகிழக்கூடிய வானியல் காட்சிதானே தவிர மனித வாழ்க்கையை பாதிக்கும் நிகழ்வு இல்லை என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444.